வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் பார்க்க போறோம். அதாவது ஈஸ்ராம் அது அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து மெம்பரா இருப்பீங்க நிறைய பேரு. அது இ-சேவை மையத்திலே விண்ணப்பிச்சுக்கலாம். ஈஸ்ராம் அந்த கார்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் அதுல கிடைக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜ், பென்ஷன் அதெல்லாம் கிடைக்கும். அதுல என்ன டிராபேக்ன்னு பார்த்தீங்கன்னா, அ தொழில் வந்து அதிகமான தொழில் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நல வாரியங்கள கம்பேர் பண்ணும்போது, அதுல தொழில்கள் வந்து அதிகமா இருக்கு. அது அது பார்த்தீங்கன்னா, 18 வந்து ஆன்லைன்லயே இருக்குது. ஒரு நா அ 4 வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு சிலது மட்டும் மேனுவலா அப்ளை பண்ற மாரி இருக்கும். 18 வந்து ஆன்லைன்லயே இருக்குது. அத்தன அத்தன நல வாரியங்களுக்கும் தனித்தனியா வந்து ஒரு ஒரு தொழிலுக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ராம்ல வந்து அத்தன தொழில் இல்ல. குறைவான அளவு தொழில் தான் இருக்கு இருக்கு. அதனால வந்து மக்களுக்கு அது பெரிதும் பயன்படுத்தல. ஈஸ்ராம் மெம்பர் கூட கம்மியா தான் ஆயிருப்பாங்க. அதுல வந்து தொழில்களின் எண்ணிக்கை அது வந்து ஈஸ்ராம்ல அதிகரிச்சா, ஈஸ்ராம் கார்டு வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இத வந்து மத்திய அரசு கன்சிடர் பண்ணி ஈஸ்ராம்ல வந்து தொழில்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம சேனல் சார்பா நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.